இங்க ஹீரோயின் மருமகளா வந்த வீட்டுல ஆல்ரெடி இருந்த 2 மருமகளுமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அவங்க மாமியார் கிட்ட போய் இந்த வீட்டுல இருந்த மூத்த மருமகளுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேக்குறாங்க. அதுக்கு மாமியாருமே மூத்த மருமக கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனை தான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, ஒரு கட்டத்துல அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்றது எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால அவ புருஷன் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் எங்ககிட்ட வந்து நான் தான் குழந்தை பெத்துக்க முடியல, என்னோட தங்கச்சியை 3வது பையனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா நாங்க முடியாதுன்னு சொன்னோம். ஒரு நாள் திடீர்னு தீ குளிச்சு இறந்து போயிட்டான், எதுக்கு அவ அப்படி பண்ணான்றதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியும் இதெல்லாம் விடுங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்கும்போது மாமியாரும் ஆமான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு ஹீரோயினி கேட்கும்போது ஹீரோட அண்ணனும் இந்த விஷயம் உங்க அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும், சொல்ல போனா எங்க கிட்ட இருந்து 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு உன்னை இங்க வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி கேட்டா அவங்க அம்மாவுமே ஆமாமா உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்குல்ல, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஹீரோ கிட்ட தனியா கூப்பிட்டு போய் உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவருமே அவளை ஃபர்ஸ்ட் டைம் நான் பரதம் ஆடுறப்பதான் பார்த்தேன், பார்த்த உடனே நாங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றாரு.